ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு முக்கியமான உபதேசமாகும். காரணம், தியானம் செய்யும் பொழுதும் ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் நம் உயிரை எண்ணுகின்றோம், ஓம் ஈஸ்வரா என்று வேண்டுகின்றோம். ஆனால் அதில் உள்ள நுணுக்கத்தை நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றோம், அதை எப்படி உயிருடைய சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேசத்திலே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். என்றால் நமது உயிர் 3 அறிவு கொண்டுதான் இயங்குகின்றது: வெப்பம், காந்தம், விஷம். காந்தம் என்பது மகாலட்சுமி, எதையுமே கவரக்கூடிய சக்தி. அந்த உயிரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அந்த காந்த சக்தியை பயன்படுத்தக்கூடிய சரியான முறையைத்தான் இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார். என்றால் ஒரு சிலர் தியானம் எப்படி சரியான முறையில் இருப்பது, ஆத்ம சுத்தி எப்படி சரியாக செய்வது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அதற்கெல்லாம் விடை கொடுக்கின்ற மாதிரியாகத்தான் ஞானகுரு இதிலே நமக்கு அந்த உணர்ச்சிகளை எந்த வகையில் எப்படியெல்லாம் அதை கொண்டு சென்று எப்படி அதை நுகர வேண்டும் என்று உணர்த்துகின்றார். ஆதியிலே அகஸ்தியரும் அவர் மனைவியும் தாங்கள் பெற்ற சக்திகளை ஒருவருக்கொருவர் உயிரோடு ஒன்றி அந்த உணர்வுகளை ஒளியின் சுடராக மாற்றும் அந்த பருவம் வரும்பொழுது எந்த துருவத்தை நம் பூமியின் வடதிசையிலே அவர்கள் உற்று நோக்கி விண்ணுலக ஆற்றலை கவர்ந்தார்களோ அதே வழியிலேயே அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் இந்த பூமிக்குள் வருவது அனைத்தையுமே ஒளியின் சுடராக மாற்றக்கூடிய தகுதி பெற்று எதை குறிவைத்து அவர் நுகர்ந்தார்களோ அந்த எல்லைக்கே துருவ நட்சத்திரமாக சென்று இங்கே பூமிக்கு வருவதையெல்லாம் ஒளியாக மாற்றிக்கொண்டே உள்ளார்கள். இது எல்லாம் வேத நூல்களில் நாரங்கள் என்ற நிலையில் எழுதி உள்ளார்கள், எழுத்து அறிவு வந்த பின்பு. ஆனால் அதற்கு பின் வந்த சிற்றரசர்களுக்குள் ஒருவருக்கொருவர் போர் முறை என்று வரும்பொழுது காலத்தால் இந்த உண்மைகள் எல்லாம் மறைந்துவிட்டது, யாரும் கண்டுபிடிக்க முடியாமலே மறைந்தே போய்விட்டது. ஆனாலும் அகசியனும் அவர் மனைவியும் விண் சென்ற உணர்வுகள் ஒளியாக மாற்றக்கூடிய அந்த அரும்பெரும் சக்திகள் இந்த காற்றிலே அந்த உணர்வலைகள் பரவி உள்ளது. காற்றிலே இருப்பதை அந்த சக்திகளை நுகர்வதற்குத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குரு எம்மை காடு மேலெல்லாம் நகரங்கள் பல இடங்களுக்கும் எம்மை அலையச் செய்தார். ஆக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீ நுகரக்கூடிய உணர்வுகள் உன் உடலிலே என்ன செய்கின்றது, அதை நீ எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே பக்குவப்படுத்தி காட்டினார். அதற்காக வேண்டி எனக்குள் செயற்கையாகவே துன்பத்தை உண்டாக்கினார். ஆக அந்த சந்தர்ப்பத்தில் உனக்குள் எது துன்பத்தை அங்கே உணர்ச்சிகளை தூண்டுகின்றது, எந்த சந்தர்ப்பத்தில் அது தூண்டுகின்றது, அதை நீ எப்படி மாற்ற வேண்டும் என்றெல்லாம் அதற்குண்டான தக்க உபாயங்களை அங்கே அனுபவபூர்வமாக கண்டறிந்து வந்தேன். அந்த 20 வருட அனுபவத்தைத்தான் இப்பொழுது நான் உங்களிடம் உபதேசமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் என்று ஞானகுரு உணர்த்துகின்றார்கள். ஆக இது ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த உபதேசங்களை நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு. காரணம், நம்முடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் புறத்திலே நடக்கக்கூடிய ஒரு சில பேர் சண்டை போடுவதையோ காரசாரமாக பேசிக்கொள்வதையோ நாம் பார்க்க நேருகின்றது, அதை கேட்கவும் செய்கின்றோம், என்ன ஏது என்று. அந்த சந்தர்ப்பம் அவர்கள் சண்டையிட்ட உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து வருகின்றது. ஆனாலும் அந்த சந்தர்ப்பம் தீமையை உருவாக்கக்கூடியதாக இருந்தால் இந்த சந்தர்ப்பம் இப்பொழுது இந்த உபதேசத்தை நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வாய்ப்பு மாமகரிஷி ஈஸ்வராய குரு எமக்கு காட்டியதையெல்லாம் உங்களிடம் இப்பொழுது சொல்கின்றேன். நீங்கள் இதை கேட்கின்றீர்கள், இது நல்ல சந்தர்ப்பமாக அமைகின்றது. நீங்கள் என்னை கண்களால் உற்று நோக்குகின்றீர்கள். அது சமயம் என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளை நீங்கள் நுகர நேருகின்றது, உங்களுக்குள் ஆழமாக பதிவாகின்றது. நுகரும் பொழுது உயிரில் பட்ட பின் இந்த உணர்ச்சிகளை குரு மூலம் யாம் பெற்ற அந்த அந்த உயர்ந்த சக்திகளை உங்களுக்குள் அந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது, உங்களுக்குள் அதை தெரியும்படி செய்கின்றது. அதே சமயத்தில் நீங்கள் நுகர்ந்த அந்த அருள் உணர்வுகள் உங்கள் வாயிலை உமிழ்நீராகவும் சுரக்கின்றது. உங்களுடைய சாப்பாட்டுடன் கலந்து சிறுஉடல் பெருவுடலே சிறுக சிறுக சேர ஆரம்பிக்கின்றது. நீங்கள் இந்த உபதேசம் கேட்கும் பொழுதே பார்க்கலாம், உங்கள் வாயிலே ருசியெல்லாம் பலவிதமான ருசிகள் மாறிக்கொண்டே வரும்.
இந்த உபதேசத்தை நீங்கள் கேட்கும் பொழுதே அப்படியே ஜில்லு ஜில்லு என்று அந்த அலைகள் உங்களுக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் உடலில் அறியாது சேர்ந்த சில கடுமையான நிலைகள், விஷத்தன்மைகளோ அவைகளெல்லாம் இப்பொழுது குறைந்து போகும். உங்கள் உடல் லேசாக இருக்கும். எப்படியும் நீங்கள் குருநாதரிடம் பெற்ற அந்த உயர்ந்த சக்திகளை நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்குத்தான் மணிக்கணக்கில் உட்கார வைத்து இந்த உபதேசம் செய்கின்றேன். ஆக முதலில் சொன்னது போன்று சண்டை போடுவதை வேடிக்கை பார்த்தால் அத்தகைய உமிழ்நீர் உடலுக்குள் சேர்ந்து சிறு உடல், பெருவுடல், கல்லீரல், மண்ணீரல், நெஞ்சு வெளி இப்படி எதையோ செய்கின்றது. ஆனால் என்னுடைய உபதேசங்களை நீங்கள் கேட்கும்போது இந்த சந்தர்ப்பம் அவிஞானி உடலை நுகர நேருகின்றது. இது உயர்ந்த சத்தாக உங்கள் சிறுவுடல், பெருவுடலுக்கு சேருகின்றது. ஆகாரத்துடன் கலக்கப்படும் போது நல்ல இரத்தமாக அது மாறுகின்றது. அத்தகைய வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் எனக்குள் விளைந்த அந்த உயர்ந்த சக்தி அதை நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இப்பொழுது ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் அதை நுகரும் ஆற்றல் பெறுகின்றீர்கள். அது மட்டுமல்ல, இந்த காற்றிலேயும் யாம் பேசிய வெளிப்படுத்திய உயர்ந்த சக்திகள் படர்ந்துள்ளது. எம்மை கூர்ந்து நோக்கி எந்த அடிப்படையில் யாம் உபதேசிப்பதை நீங்கள் அந்த உயர்ந்த உணர்வோடு பெற வேண்டும் என்று கண்வழி பதிவு செய்வீர்களோ, காற்றில் இருப்பதை நீங்கள் இழுத்து கவர்ந்து உங்களுக்குள் சேர்த்துக் கொள்ள முடியும். சங்கடமாக இருக்கின்றார் ஒருவர். அவர் கஷ்டத்தையும் என்ன ஏது என்று விசாரிக்கும் போது சொல்லுகின்றார். அவர் நமக்கு மிகவும் வேண்டியவராக இருந்து அவர் மீது பற்றி இருந்தால் அவருடைய கஷ்டத்தை கேட்ட பின் நமக்கும் தலை சுற்றுவது போல் ஆகிவிடும். நல்ல மனிதர், இப்படி ஆகிவிட்டதே என்று. ஆனாலும் இந்த இடத்திலே தான் நாம் சுதாரித்து இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணுவதற்கு மாறாக அந்த உணர்வு நம்மை இயக்காமல், நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த உயிரில் இருக்கக்கூடிய சக்தியில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வரிசைப்படி சொல்லுகின்றார். இங்கே உபதேசித்த உணர்வுகளை பதிவாக்கிய முறை கொண்டு ஈஸ்வரா ஈஸ்வரா என்று சொல்லி புருவ மத்தியிலே உயிரான ஈசனை எண்ணி சொன்ன உபதேச கருத்துக்களை கண்வழி ஏங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவினை செலுத்துங்கள். துருவ நட்சத்திரத்திலிருந்து வந்த சக்திகள் அனைத்துமே இந்த பூமியிலே படர்ந்துள்ளது. சொன்ன முறைப்படி ஈஸ்வரா என்று புருவ மத்தியில் நீங்கள் அந்த கண்வழி துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கும்போது உங்கள் கண் கருமணிகள் காற்றில் இருப்பதை அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை இழுக்கின்றது. அப்படி இழுக்கும்போது கண்ணின் நினைவை உயிரிலே கொண்டு போய் விட்டம் என்றால் இந்த அலைகள் அங்கே பாய்ச்சப்படுகின்றது. அப்பொழுது ஏற்கனவே சொன்னது போன்றுதான் உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் மகாலட்சுமி. உயிரான காந்தம் என்ன செய்கின்றது? நாம் ஏற்கனவே சுவாசிக்கக்கூடிய வாசல், அதாவது மூக்கு வழியில் செல்வதை நிறுத்தி விடுகின்றது. புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த காந்தம் அந்த உயிர் வழி இழுக்கின்றது. எந்த துருவ நட்சத்திரத்தை நாம் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்குகின்றமோ அதை இழுக்கின்றது, அதை கவர்கின்றது. மூக்கு வழி செல்லக்கூடிய மற்ற உணர்வுகளை தடுத்து நிறுத்துகின்றது. அப்பொழுது கெட்டது புகாது நிறுத்தப்படுகின்றது. என்னால் இந்த இடத்தில தான் இந்த உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தை நாம் பரிபூர்ணமாக பயன்படுத்தக்கூடிய நுணுக்கமாக இதை சுட்டி காட்டுகின்றார்கள். என்னால் ஒரு காந்தம் என்றால் அதனுடைய ஈர்ப்பு சக்தி உண்டு. அது உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் நாம் அருள் உணர்வை பெறுவதற்கும் ஞானி உணர்வை சுவாசிப்பதற்கும் எல்லா மகிழ்ச்சி சக்தியை தியானிக்கும் பொழுதும் சரி, ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் சரி, எப்பொழுதெல்லாம் இணைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சக்தியை பெறக்கூடிய வாய்ப்பாகத்தான் இதை பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் கெட்டது உள்ளே புகாது தடுத்து நிறுத்தப்படும் என்று சொல்லி நமக்கு தெளிவு ஊட்டுகின்றார்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று அதற்கு பின் நாம் ஆணை ஆக்கினை கட்டளையிட்டால் இங்கே வந்து விடுகின்றது. முன்னாடி உஷாராகி விடுகின்றது. கெட்டது புகாது தடுக்கப்படுகின்றது. இப்படி சிறிது நேரம் இந்த முறைப்படி உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தையும் துருவ நட்சத்திரத்தையும் கண்ணினுடைய நினைவையும் விண்ணிலை செலுத்தி அதை இழுத்தம் என்றால் இங்கே ஞானகுரு சொன்னது போன்று மூக்கு வழியாக செல்வது நிறுத்தப்பட்டு உயிர் வழியாக புருவ மத்திய வழியாக இழுக்க 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 அந்த சக்திகள் உயிர் வழி அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் உடலுக்குள் புகுந்து அது உடலுக்குள் வலிமையாகின்றது. இப்பொழுது நான் ஒரு பிரஷர் குக்கரில் எப்படி அழுத்தமான நிலைகள் கொண்டு அதை வேக வைக்கின்றமோ இதுபோன்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உடலுக்குள் அழுத்தம் அதிகரித்த பின்
நம் ஆன்மாவிலே சங்கடப்பட்டது, வேதனைப்பட்டது, செழிப்புப்பட்டது, வேதனைப்பட்டது, இதையெல்லாம் அது உடலுக்குள் இருந்து உந்தி வெளியே தள்ளிவிடுகின்றது. அப்பொழுது தள்ளிவிட்டால் நமக்கு அந்த சங்கடமோ வேதனையோ வருவதில்லை. அதற்கு மாறாக துருவ நட்சத்திரத்தை பற்றி சிந்திக்கும் ஆற்றல் அங்கே வரும். அகசியன் பெற்ற உணர்வுகளையும் மகரிஷிகள் பெற்ற ஆற்றலையும் நாம் சிந்திக்கத் தொடங்கும். அவர்கள் தீமை வென்ற உணர்வுகளும் உணர்வு வழியாக மாற்றிய ஞானங்களும் நமக்கு நினைவாற்றலாக வரும். ஆக இந்த முறைப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று ஞானகுரு நமக்கு நுண்ணிய நிலைகளை இதில் உணர்த்துகின்றார். அது எந்த சந்தர்ப்பமும் வாழ்க்கையில் இருள் சூழல் நிலைகள் வந்தால் அடுத்த கணமே ஈஸ்வரா என்று இந்த உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தை ஞானிகள், மகரிஷிகள், துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை கவர்வதற்கு பயன்படுத்தி நாம் தீமைகள் புகாது தடுத்துக் கொள்ள வேண்டும். அருள் உணர்வுகளை நாம் நம் உடலுக்குள் வலுவாக்கக்கூடிய நிலையும் உயிரோடு ஒன்றும் உணர்வுகளை ஒளியாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஞானகுரு நமக்கு இதில் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள்.